பாத்தீங்களா எப்படி இருந்தது? படம் சூப்பரா வந்திருக்கு. காட்வெட்டி குரூப் படம். ஆர்கே சுரேஷ் அருமையா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ் ரொம்ப நாள் சின்னதா ஆர்கே சுரேஷ் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு மூவில. எப்படி இருந்தது உங்களுக்கு படம்? நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும்தான், ஜாதி பத்தி எடுத்திருக்காங்க. ஜாதி பத்தி படம் எடுக்காம இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்கு. ஜாதி இல்லாம இனிமேல் படம் எடுங்க. ஜாதியோட படம் எடுத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தா நிறைய பேர் வந்து ஜாதி ஜாதி சுத்துவாங்க. சரிங்களா? இது மேல வந்து படம் எடுக்கிற மாதிரினா ஜாதி இருக்கக்கூடாது. எல்லாருமே ஈக்குவலா பார்க்கணும். எல்லா ஜாதியுமே ஈக்குவலா பார்த்து எடுக்கணும். நீங்க வந்து படம் எடுத்துட்டு சம்பாதிச்சிருவீங்க. ஆனா பாதிக்கிறது பாத்தீங்கன்னா மக்களே. புரியல என்னது? ஜாதியை பத்தி எடுக்காம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்றீங்களா? ஆமா, ஜாதி பத்தி எடுக்காம இப்போ 2 பேர் லவ் பண்றாங்கன்னா அவங்க மனசு தானே பொருந்தி போயிருக்கு. ஜாதி எதுவும் பார்க்க மாட்டாங்கல்ல. சோ பேரண்ட்ஸும் ஜாதி எதுவும் பார்க்காம அப்படி அவங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும் அப்படின்னு விட்டுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க. ஆமா, நல்லா இருக்கும். ஜாதின்றது வந்து எங்களுக்கு தெளிக்கிற மாதிரி ஒரு மாதிரி. ஆமா, இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல இந்த ஜாதிங்கிற டாபிக்கே இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக மென்ஷன் பண்ணி படமே எடுக்காதீங்க. அந்த ஜாதிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணாதீங்க. நீங்க படம் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீயா எடுத்துட்டு போயிருங்க. அந்த ஜாதிங்கிற அந்த நேமை மென்ஷன் பண்ணி படம் எடுக்காதீங்க. எடுக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. ஓகேக்கா, ஓகே, நன்றி, தேங்க்யூ. அதுல என்ன தப்பு இருக்குன்னா, ஒரு சமுதாயத்துல தான் நடக்குதுன்னு தப்பு. அதாவது ஓப்பனா சொன்னா பழைய சமுதாயத்துல தான் நடக்குதுன்னு தப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா தவறானது. எல்லா சமுதாயத்திலும் இந்த தப்பு நடந்துன்னு தான் இருக்கு. எல்லாம் ஒரே ஒரு சமுதாயத்தை மட்டும் குறி வச்சு பார்த்தீங்கன்னா வன்னியர் சமுதாயம் டேரக்டர் யாரை எடுத்தாலுமே தப்பான நோக்கத்துல எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப பரையர் சமுதாயத்துல மட்டும் தான் தப்பு நடக்குது. என் வன்னியர், எம்மோலியர், கவுண்டர் அந்த மாதிரி எந்த ஒரு சமுதாயத்திலும் தப்பு நடக்கவே இல்லையா? படம் எப்படின்னா இருக்கு? படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. காடுவெட்டி படம் தானே, சூப்பரா இருக்கு. தென் பாத்தீங்கன்னா சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாதி இருக்கு, அது கொண்டு வந்திருக்காங்க உள்ள. அந்த சீன் மட்டும் இல்லைன்னா படம் இன்னும் நல்ல தரமா இருந்திருக்கும். ஓகே, ஜாதி கோசம் பொண்ணுங்களே அழிச்சிடுறாங்க, பொண்ணுங்களை பெத்த பொண்ணுங்களே அழிச்சிடுறாங்க சொல்றாங்க. ஆமா ப்ரோ, அதுதான் மிஸ்டேக் ஆகுது படத்துல. அந்த சீன் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், படம் இன்னும் தரமா இருந்திருக்கும். நம்ம அதுதான் சொல்றது. எவ்வளோ படங்கள் வருது, விழிப்புணர்வு படங்கள்லாம் வருது. சமுதாயத்தில் வந்து விழிப்புணர்வு படம்லாம் வருது. அந்த மாதிரி எடுத்தா பரவாயில்ல. ஜாதி நம்ம இந்தியாவில் பொறுத்தவரை ஜாதியை ஒழிக்கணும். அதுதான் எல்லா படத்துலயும் வந்து ஜாதி பத்தி தான் எடுக்கிறாங்க. இப்ப பா ரஞ்சித் அவர்கள் படம் எடுக்கிறாருன்னா அவரு நோக்கன்றது வேற. அவர் சின்ன வயசுல இருந்து பட்ட ஒரு வழியை தான் படமாவே வெளிக்காட்டுறாரு. ஓகேங்களா? ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை யாருமே தாக்கி அவர் பேசுனது கிடையாது. அவருக்கு மன லெவலில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டதான் படமாவே எடுத்து காமிச்சிருக்காரு. ஆனா இவங்க தான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்றாங்க. ஆண்ட பரம்பரை இருந்துங்க ஏன் போய் பரையரை போய் தாக்கி பேசுறாங்க? படம் பார்த்துட்டேன். படம் சூப்பரா இருக்கு. அண்ணன் ஹீரோவா பண்ணியிருக்காரு. டீசர் பார்த்ததை விட படம் வேற லெவல்ல இருக்கு. டைலாக்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன்ஸும் சூப்பராக இருக்குது. எல்லா ஆக்டருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க வேறு லெவலில். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. படம் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு ஜாதி ரிலேட்டடாக இருக்குது. இப்போது ஜாதிலாம் இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாதிலாம் கம்மியாகிட்டே வருது. இந்த நேரத்தில் என்னென்னா அந்த ஜாதி படமாக நிறைய வருது. இதில் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் மட்டும் தவறு நடக்கலை. இப்போ எல்லா சமுதாயத்திலையுமே எல்லா ஜாதிலையுமே ஒரு பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தும் இப்போ எப்படி சொல்றது, அந்த பறையர், வன்னியர் அவங்க ரிலேட்டடாகவே பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சொல்ல வேணாம், ஒரு பொதுவாக எடுத்திருக்கலாம். மற்றபடி படம் வந்து நல்லா ஆர்கே சுரேஷ் அண்ணா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு படம். திருமாவளவன் போடவே கண்ணாடி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா போன படத்துல எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த படத்துலயும் பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணுன்ற விஷயத்தை தப்பா பேசுறாங்க. மன லெவலில் லவ் பண்ணி தான் எந்த பெண்ணாலும் வராங்க லவ் பண்ணிக்கிட்டு. ஆனால் இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். தவறாக பேசாதீங்க. ஆர்கே சுரேஷ் படம் வந்து அருமையாக சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தில் மிஸ்டேக்குன்னு பார்த்தாக்கா ஜாதி தான். ஜாதி தூக்கி போடுங்க. படம் அருமையாக இருக்கு. எல்லாரும் போய் பாருங்க. நன்றி.